எம்மாடியோ எத்தான் தட்டி இந்த முதல பார்க்கவே பயமா இருக்கே. முதலையை பிடித்து சென்ற வனத்துறை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே விளைநிலத்தில் புகுந்த ராட்சச முதலையை பார்த்த அந்த பகுதி மக்கள் பீதியில் உறைந்து போயினர். தமிழகத்தில் தற்போது கோடைக்காலம் தொடங்கும் முன்னரே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக சரிந்து வருகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் மொத்த கொள்ளளவான 100 அடியில் இருந்து 63 அடியாக சரிந்துள்ளது. இதனால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பவானி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படுவதில்லை. இதனால் வற்றாத ஜீவநதியான பவானி ஆறு வற்றி ஓடை போல் காட்சியளிக்கிறது. இதனிடையே சிறுமுகை அருகே உள்ள மொக்கைமேடு பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் வாழை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் தனது விவசாய நிலத்தை பார்வையிடுவதற்காக அங்கு சென்றுள்ளார். அப்போது வாழை மரங்களுக்கு இடையே மரம் போன்ற ஒன்று மாறுபட்ட கோணத்தில் இருப்பதை பார்த்த விவசாயி தமிழ்ச்செல்வன் உற்று பார்த்தபோது அது சுமார் 12 அடி நீளமுள்ள ராட்சச முதலை என்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து சிறுமுகை வனசரக அலுவலர் மனோஜ்குமாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். விரைந்து சென்ற வனசரகர் மனோஜ்குமார் தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று முதலையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் முதலையை பார்க்க அந்த பகுதி மக்கள் திரண்ட நிலையில் பொதுமக்களை அப்புறப்படுத்திவிட்டு எந்தவித பாதிப்பும் இன்றி முதலையை வலையை பயன்படுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். தற்போது கோடை வெயில் வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. எனவே பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் இருக்கும் முதலை தண்ணீர் குறைந்து வருவதால் அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழ்ச்செல்வனின் தோட்டத்திற்கு வந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்தனர். இருந்த போதிலும் பகல் நேரம் என்பதால் எந்தவித உயிர் சேதமின்றி முதலை பிடிக்கப்பட்ட நிலையில் இரவு நேரங்களில் முதலை இருந்தது தெரியாமல் மக்கள் சென்றால் உயிரிழப்புகள் ஏற்படும் என்றும், எனவே வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருணே வாருண்ணே. ஆமாண்ணே, கண்ணு முழிச்சு கண்ணு பாருண்ணே. திடீர்னு மூடிடு, திடீர்னு முட்டை இடுறக்காக வந்திருக்கு இங்கே மாதிரி சொல்கிறாங்க. இருக்கு சீக்கிரம் போயாச்சு போட்டு சீக்கிரம் வந்துருவாங்க சொல்லி 12 அடி. ஏன்னா 12 அடி கன்ஃபார்ம். வீடியோ எடுத்து போட்டதை ஒழுங்கு பார்த்துட்டு வந்து சரி படுத்துட்டு இருக்குது. நல்லா பாரு எப்போ சோடு ஒடியா ஒடியா இங்கே காட்டில் இருக்கிறவா. ஆமா நான் தான் பார்த்தேன். தெரிச்சுட்டு ஓடிட்டேன். தெரிச்சு ஓடுறதா? நான் கேட் வளர்த்துக்கு வந்தேன். நடு காட்டில் படுத்துட்டு இருந்துச்சு. நான் அங்கே வேலை அப்படியே ஜாலியாக சோக தட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். நடுக்கட்டு கூப்பிட்டு வந்து இப்போ பார்த்தனாலே தெரிச்சு ஓடுறே ஓட்டா. இப்போ இது